வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் மீண்டும் மற்றுமொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவு. நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 400 வாகனங்கள் விடுவிக்கப்படாது தேங்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளில் பலர் சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளதாக ஜேவிபி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொழும்பில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கொழும்பு கிராண்ட் பாஸ் நாகலம் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளால் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 23 மற்றும் 27 வயதுடைய இருவர் படுகாயங்களுக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் மற்றும் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 400 வாகனங்கள் விடுவிக்கப்படாது தற்போது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரேன்ஜி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வாகன இறக்குமதியின் போது விதிக்கப்பட்ட தவறான நிபந்தனையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். படலந்த விசாரணை அறிக்கையை ஏற்கும் அரசின் முடிவு மக்கள் விடுதலை முன்னணியின் குற்றங்களை ஏற்றுக்கொள்வதாகவே அமையும் என பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்புல தெரிவித்துள்ளார். படலந்த ஆணைக்குழு அறிக்கையின் 3வது அதிகாரத்தில் முழுவதுமாக ஜேவிபி செய்த குற்றங்கள் பற்றிய விவரங்களை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிக்கையை ஒரு ஆவணம் மட்டுமே என கருத வேண்டும் எனவும் இதை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கும் அவரின் குடியுரிமைகளை நீக்குவதற்கும் அரசாங்கத்திற்கு முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் படலந்த ஆணைக்குழு 1948 விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது எனவும் இவ்வாறான ஆணைக்குழுவிற்கு குற்றவாளி யார் குற்றமற்றவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். 1977 ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஆணைக்குழுக்களுக்கு மட்டுமே நீதிமன்ற அதிகாரங்கள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா பால்ராஜ் மீதான நியாயமற்ற விமர்சனங்கள் தொடர்பில் தலையிட்டு நிறுத்துமாறு நாடாளுமன்ற சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க முஸ்லிம் தலைவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ரத்நாயக்க அமைச்சர் சரோஜா பால்ராஜ் இஸ்லாம் அல்லது அதன் சட்டங்கள் தொடர்பில் எந்தவிதமான கருத்துக்களையும் இன அல்லது மத தாக்கங்களுடன் தெரிவிக்கவில்லை. முஸ்லிம் தலைவர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் எந்தவொரு இஸ்லாமிய சட்டத்திலும் மாற்றங்கள் செய்யப்படும் என ஜனாதிபதியும் அரசாங்கமும் முன்னர் குறிப்பிட்டிருந்ததாகவும் இதுவே அமைச்சர் பால்ராஜ் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தெரிவித்திருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஹராம் தொழில் ஈடுபட்டு வரும் ஹராம் வாழ்க்கையில் வாழும் சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு பிரச்சினைகளை கிளப்புவதற்காகவே அமைச்சர் பால்ராஜ் மீது காரணமின்றி குற்றஞ்சாட்டுகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மதங்கள் மற்றும் சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமையை நிலைநிறுத்துகிறது என்பதை மீண்டும் வலியுறுத்திய அமைச்சர் ரத்நாயக்க அமைச்சர் பால்ராஜ் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதை தவிர்க்குமாறு முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின்னேரியா தேசிய பூங்காவில் வசிக்கும் யூனிகார்ன் எனப்படும் பிரபல யானை அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் கலாநிதி தம்பிக்க படபெத்தி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவாதத்தின் போது யானை மார்ச் 15ஆம் அன்று சுற்றப்பட்டிருக்கலாம் என்றும் அதன் சடலம் நேற்று வனவிலங்கு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அமைச்சர் பகிர்ந்து கொண்டார். வன பாதுகாப்பு திணைக்களம் இந்த விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பூங்காவில் பழக்கமான யானையை கொன்றதற்கு பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்களை முடக்குவதற்கு உரிய நீதிமன்றத்தை கோருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் மக்கள் போராட்டத்தின் பிரஜைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்ததன் பின்னர் கருத்து தெரிவித்த அமைப்பின் பொதுச் செயலாளர் சானக பண்டார குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் உரிய விதிகளுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு வெளிகம பிரதேசத்தில் தென்னகோனுடன் தொடர்புடைய இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்த தென்னகோன் தனது சட்டத்தரணிகளூடாக பிடியாணை எதிராக உத்தரவிடுமாறு கோரினார். எனினும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோரிக்கையை நிராகரித்து தென்னகோன் தற்போது போலீஸ் மா அதிபர்
அதிபர் அலுவலகத்தின் கடமைகள் மற்றும் பணிகளை செய்வதிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் பதில் போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டுள்ளார். 1988 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் படலந்த வீடமைப்பு திட்டத்தில் இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளில் பலர் சாட்சியமளிக்க தயாராக உள்ளதாக ஆளுங்கட்சி மக்கள் அரசாங்கத்தின் முக்கிய அங்கமான JVP தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு இந்த கொலைகளுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் சமீபத்திய நேர்காணலை தொடர்ந்து கொலைகள் மற்றும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை மீண்டும் வெளிவந்துள்ளன. அரசாங்கம் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை சேறு பூசும் சுதந்திரமாக பயன்படுத்துகிறது என்று குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அத்தகைய கூற்றுக்கள் அடிப்படையற்றவை என நிராகரித்தார். ஜனாதிபதியின் விசாரணை ஆணைக்குழு தற்போதைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் கண்டுபிடிப்புகள் மறைக்கப்பட்டன, ஆனால் நாங்கள் அதை இப்போது நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட்டிருந்த போதிலும் குற்றச்சாட்டை அவர் மறுக்கவில்லை. சித்திரவதைக்கு ஆளானவர்கள் என கூறப்படும் சாட்சிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் படலந்த தொடர்பான சம்பவங்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருக்கிறார்கள். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த சந்தர்ப்பத்திலும் மாற்றம் ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இப்போது 2 வகையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. சிலர் இது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்று கூறுகின்றனர். மற்றவர்கள் விக்ரமசிங்க விளைவுகளை சந்திக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் அரசு சட்டப்படி நடவடிக்கை எடும். அவதூறு கூறவோ அல்லது பழிவாங்கவோ நாங்கள் இங்கு வரவில்லை எனவும் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகங்களின் ஒருங்கிணைப்புடன் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் மியன்மார் மற்றும் தாய்லாந்து அரசாங்கங்களின் ஆதரவுடன் மியன்மாரில் உள்ள சைபர் கிரைம் மையங்களில் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்ட 14 இலங்கையர்களை மீட்டெடுப்பதில் வெற்றிகரமாக உதவியது. 14 இலங்கையர்களும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் திகதி இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். 2024 பிப்ரவரி 3ஆம் திகதி மியான்மரின் பிரதமர் மற்றும் மத்திய வெளிவகார அமைச்சர் யூதான் ஸ்வே மற்றும் தாய்லாந்தின் வெளிவகார அமைச்சர் மாரிஸ் சாங்கியம் பெங்சா ஆகியோருடன் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேர தொலைபேசியில் உரையாடினார். அப்போது கடத்தப்பட்ட இலங்கை பிரஜைகளை மீட்பதற்கும் அவர்களை மீட்பதற்கும் அவசர உதவி தேவை என்பதை அமைச்சர் ஹேரத் வலியுறுத்தினார். இலங்கை மேற்கொண்ட தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளை தொடர்ந்து கடத்தப்பட்ட இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டனர். கடத்தப்பட்ட இலங்கையர்களை மீட்பதற்கும் பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கும் மியன்மார் மற்றும் தாய்லாந்து அரசுகளின் விலை மதிப்பற்ற உதவிகளுக்காக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தது. சர்வதேச விமான பாதை மற்றும் உள்போக்குவரத்தை வழங்குவதற்காக இடப்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு மற்றும் மியான்மரில் உள்ள பிற சர்வதேச அரசு சாரா நிறுவனங்களுக்கு இந்த செயல்பாட்டின் போது வழங்கப்பட்ட நலன்புரி உதவிகளுக்காகவும் வெளியுறவு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்தது.